வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து தான் வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பண்ணது பார்த்திங்கன்னா 2023 செப்டம்பர் 15 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தொடங்கப்படும் போது இந்த திட்டத்திற்கு தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா செலுத்திட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து இன்னும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாமல் இருக்க அவங்க இன்னும் காத்திருப்பு பட்டியலில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய பேர் மனக்கவலையாக இருங்க. நாங்கள் தகுதியாக இருந்து இன்னும் எங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காம இருக்குது. ஸோ நிறைய பேர் தகுதி இல்லாமல் இருந்து அவங்க இன்னும் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாட்டு நீங்கள் இந்த கூடிய சீக்கிரத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைத்து கொள்ளப்படுவீங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மக்களிடையே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை இந்த திட்டத்தின் மூலம் பெற்றிருக்காங்க. ஆனால் ஒரு சில தவறுகள் இன்னும் நிறைய பேருக்கு அமௌண்ட் வராமல் இருக்கு. இந்த திட்டத்தை பொறுத்தவரை 2023-2024 நிதியாண்டில் ரூபாய் 8123.83 கோடி நிதி 6 மாதத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையில் சுமார் 1 கோடிக்கு அதிகமான மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு அதிகமான மகளிருக்கு இந்த அமௌண்ட் 2023-2024 கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் 2024 ஆண்டுக்கான ரூபாய் 13,722 கோடி ஒதுக்கப்பட்டு இந்த திட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் 31 வரை முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களை சேர்ந்த 14,723 மகளிர் உட்பட 1,15,27,172 குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க. ஸோ இதுலேயே அவங்களுடைய செய்தி குறிப்பில் என்ன சொல்லின்னு பார்த்தீங்கன்னா 2025-2024 ஆண்டுக்கு ரூபாய் 13,722 கோடி ரூபாய் ஒதுக்கம் செய்திருக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த 31 வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களை சேர்ந்த 14,723 மகளிர் உட்பட 1,15,27,000 குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் பயன்பட்டு வராங்க. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாட்டு அப்ளை பண்ணுவதற்கான அப்டேட்டு இந்த மாதத்தில் கூடிய சீக்கிரத்தில் வர இருக்கிறது. ஸோ இப்போ ஜனவரி மாதம் போயிட்டு இருக்கனால இந்த மாதத்தில் இறுதியில் அதிகமாட்டு புதிய விண்ணப்பத்திற்கான அப்டேட் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் புதிய குடும்ப அட்டை அப்ளை பண்ணி உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வந்திருந்தாலோ இல்லை நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதற்கு நீங்கள் மறந்துருந்தாலோ ஸோ இனிப்போ புதிய அப்டேட் வரபோது நீங்கள் புதுசாட்டு சீக்கிரமாட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சேவை மையம் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களுடைய ரேஷன் கடையில் போய் நீங்கள் பதிவு பண்ணலாம். அது எப்படி பதிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய பேர் அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கும் பொழுதே 1 மாதமோ இல்லை 2 மாதமோ அவங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கும். ஸோ நினச்சிட்டு இருப்பாங்க எங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் வராமல் இருக்குது. ஸோ அதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரிட்டேரியா நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் மூலம் கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தில் உள்ள அந்த கிரிட்டேரியா மீறும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்தில் இருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் புதிய வாகனம் வாங்கியிருந்தாலும் சொந்த பயன்பாட்டிற்கு நீங்கள் ஒரு வருடத்திற்கு 3000க்கு மேலே யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் வீட்டில் யாராவது கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்களோ ஸோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது யாராவது இருந்தாங்களோ இருந்தோ அப்படி இருந்தால் கண்டிப்பாட்டு நீங்கள் இந்த திட்டத்திலேருந்து ரிமூவ் செய்யப்படுவீங்க. ஸோ ஒரு சில பேர் இந்த திட்டத்தை தொடங்கப்படும் போது அவங்களுக்கு வேலையோ இல்லை எந்த ஒரு யூனிட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த திட்டம் தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கம் டேக்ஸு ஏதாவது லோன் எடுக்க வேண்டி நீங்கள் ஃபேக் கார்டு ஏதாவது ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய சொந்த பயன்பாட்டுக்கு வாகனம் எடுத்துருக்கலாம். ஒரு சில ரீசன் ஏண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு 3 மாதம் 6 மாதம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. செக் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த திட்டத்தில் இருந்து ரிமூவ் செய்யப்படுங்க. ஸோ நீங்கள் புது கார் வாங்கினா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட ஆதார் பேஸு ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கவர்மெண்ட்டில் இப்படி நீங்கள் புது கார் ரெஜிஸ்டர் பண்ணி அதனால்
அதனால் இந்த திட்டத்தில் இந்த ரிமூவ் செய்யப்படுங்க. அதுக்கப்புறம் ஒரு வருடத்திற்கு நீங்கள் கரண்ட் பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை யூனிட் யூஸ் பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் செக் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது புதுசாக லேண்ட் வாங்கி நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது மூலமாட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி பல ரீசனாண்டி உங்களுடைய இந்த திட்டத்திலிருந்து அவங்க ரிமூவ் செய்யப்படுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு செய்திக்குறிப்பில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பணம் வராமல் பெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஓரிரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகளாட்டம் அவங்களை சேர்க்கப்பட்டு இந்த திட்டத்தில் மூலம் அவங்களுக்கு பணம் வழங்கப்படும் சொல்லிட்டு அவங்களுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் யாருக்கு என்ன பணம் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் உங்களை இந்த திட்டத்தில் சேர்க்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாட்டு நீங்கள் தகுதியாக இருந்தால் இந்த திட்டத்தில் உடனடியாக சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களை அப்ளை பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன். ஆனால் உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வராமல் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வங்கி கணக்குடன் இணைஞ்சிருக்காது. இணையாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் கார்டோட உங்களோட வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கா, நீங்கள் கொடுத்த வங்கி கணக்கு, அதாவது நீங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது ஒரு வங்கி கணக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வங்கி கணக்குட உங்களுடைய ஆதார் கார்டு இணைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் பேங்க்கில் போய் செக் பண்ணிக்கலாம். சம்டைம் அப்படி இணையாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்குட உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் சேடிங் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்த புது அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் மோஸ்ட்லி கொடுத்து முடிச்சுட்டு இப்பவும் கொடுத்துட்டீங்க. அப்படி புதிய ரேஷன் கார்டு கொடுத்தவங்களாம் நீங்களும் புதுசாக விண்ணப்பம் பண்ணலாம். விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் தகுதியாக இருந்தால் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பம் பண்ண மறந்தவங்களும் இந்த திட்டத்தில் இனி புதுசாக அப்ளை பண்ணும்போது நீங்களாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வருது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 லாட்டு 2000 ஆட்டு கூட்டுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பதாட்டு ஒரு சில தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான திட்டம். அதுவும் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை மகளிருக்கான ஒரு முக்கியமான திட்டம். இப்போ மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா PM கிசான் திட்டம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்று வருகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை எந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து அதற்கான வீடியோ வந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம சேனல் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ அதே போல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் அதற்கான பதிலாட்டு நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோட்டு பதிவிடுவேன். ஸோ அதனால் இல்லை இன்ஸ்டாகிராமில் கேட்டாலும் சரி, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் ஓகே தான். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை போல் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் போடலாம்னு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த PSL சம்மந்தமாட்ட வீடியோ, அதே போல் ஆதார் கார்டு இதே பேஸ் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமாட்டு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வீடியோ போடணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அது சம்மந்தமாட்டு கண்டிப்பாட்டு உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.